ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி விட்டுக்கிட்டு உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கான்ட்டு செக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பின்னாடி இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இந்தளவுக்கு வதங்கினா போதும். ப்ளூ கத்திரிக்காயை விட பச்சை கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு தட்டில் நாம் இதை மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் அதே பேனில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள், அப்புறம் குழம்பு பொடி, அப்புறம் வெறும் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் அலசி இதிலையே ஊற்றிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சுண்ட விட்டுக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி கத்திரிக்காயில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கடைசீட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சுடு சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கூட நல்ல காம்பினேஷன் இது. அவ்வளோதான், அப்பளமும் சோயா சங்க்ஸ் சில்லியும் வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இது ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.